நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பக்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா,
ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி आराधना नाங்கள் உங்களை வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, इस आराधना में स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है. ஆமென் आमीन. हालेलुया. हालेलुया. நம்முடைய தேவன் காலங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर वो समयों से भी अपार है. அவர் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் அவர் படைக்கும்போது ஒவ்வொரு நாளையும் அவர் பார்த்து நல்லது நல்லது என்று பார்க்கிறார். जब परमेश्वर ने इस आकाश और पृथ्वी को सृजे थे तब उन्होंने हर एक दिन में उन सारे सृष्टि को देखकर भला है करके कहते हैं. ஏழாம் நாளிலே அவர் ஓய்விருந்தார். 7वें दिन प्रभु ने आराम की. வேதத்துல பார்க்கும்போது தேவனுக்கும் காலங்களுக்கும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு தொடர்பு இருக்கிறது நான் பார்க்க முடியுது. अगर कलाम में देखते हैं समयों के और कलाम के बीच बहुत ज्यादा एक संबंध है. அதாவது ரொம்ப பஞ்சுவல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சரியான நேரத்துல அந்த நேரம் தவறாமல் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். यानी बिल्कुल उचित समय पर हर एक कार्य को करने वाला है हमारा प्रभु. हालेलुया. हालेलुया. ஏற்ற நேரத்துல அவர் இந்த உலகத்துல அவர் பிறந்தார். उचित समय पर जब समय पूरा हुआ तब परमेश्वर ने संसार में जन्म हुई. வேதத்திலே வசனங்களை வாசிக்கும் போது அந்த நாளை அங்கு குறிப்பிட்டிருக்கிறது நான் வாசிக்க முடியுது. अगर कलाम में देखते हो तो उस दिन को भी वहां पर बताते हुए देख पाते हैं. எந்த வருடம் எந்த மாசம் எந்த தேதியில என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்க முடியுது. कौन सा साल, कौन सा समय, कौन सा दिन करके हम नया नियम और पुराना नियम दोनों में भी देख सकते हैं. இயேசுவே சொன்னார் ஒரு இடத்துல, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படினு கேட்டார் பாத்தீங்களா. और यीशु मसीह आप ही पूछे थे कि क्या दिन के लिए 12 घंटे नहीं, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? क्या आप 1 घंटे भी मेरे साथ आप जागते हुए प्रार्थना नहीं करेंगे? ஆமா. ஒரு பெரிய மனுஷர் வந்து கேட்கிறார் இயேசுட்ட, என் மகன் ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லும்போது, விசுவாசத்தை போ உன் மகன் பிழைப்பான் என்று சொல்லி போகும்போது, அவன் எந்த நேரத்தில் அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு வேலைக்காரங்கிட்ட கேட்கும் போது, அந்த 7ஆம் மணி நேரத்தில், அதாவது இயேசு சொன்ன அந்த டைமில் அந்த மகனுக்கு சுகம் கிடைக்கிறத நான் பார்க்க முடியுது. जब अपने नौकर के लिए चंगाई के लिए यीशु मसीह के पास आए थे वो व्यक्ति, उनसे यीशु मसीह ने कहा तू जा, तेरा नौकर चंगा हो गया करके. जब उन्होंने वापस जाकर पूछा था कब इन्होंने चंगा हुआ करके, तो उन्होंने कहते थे कि 7वें घंटे में, यानी जो समय यीशु मसीह ने कहते थे बिल्कुल ठीक उसी समय था. आमेन. हालेलुया. हालेलुया. நேரம் தவறாமல் நம்முடைய தேவன் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். यानी हमारा परमेश्वर वो समय बिल्कुल इधर ना उधर ना जाता है, वरन उचित समय पर कार्य करने वाले हैं. ஆனா இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நேரமே சரியில்லைங்குது. लेकिन आज संसार हमें देखकर क्या कहती है, ये समय तेरे लिए खराब है. अभी இன்னைக்கு எல்லாம் நேரத்தை பார்த்து வேலைகளை பார்க்கிறார்கள். आज हम सारे काम करने के लिए समय को देखते हैं, या भला है बुरा है. எது நல்ல நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லி இன்னைக்கு மனுஷர்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறாங்க. यानी आज इंसान जो है बुरा दिन भला दिन, बुरा समय भला समय करके देखकर काम करते हैं. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அறிவு வேண்டும், என் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. लेकिन परमेश्वर के संतान हमें एक ज्ञान होनी चाहिए कि सारा समय जो है परमेश्वर के हाथों में है. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம சொல்ல வேண்டியது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று விசுவாச அறிக்கைப்பட வேண்டும். हमें हर एक दिन ये विश्वास के अंगीकार करना चाहिए, ये दिन यहोवा ने बनाया, इसमें हमें आनंदित और अगर मगन और आनंदित होना है. हालेलुया. हालेलुया. यशाया 60வது அதிகாரத்துல यशाया नबी उसका 60वें अध्याय में 22ஆம் வசனத்துல 22वीं आयत में பின் பகுதியில நம்ம வாசிக்கும்போது, पीछे भाग को हम पढ़ते हैं तो, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यशाया 60வது அதிகாரம் अध्याय 60 के 22வது வசனத்தை வாசிக்கும்போது, 22वीं आयत में पढ़ते हैं इस சின்னவன் तरह, 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். எப்பாவானா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே ரைட் டைம்ல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். छोटे से छोटा 1000 हो जाएगा और सबसे दुर्बल एक सामर्थ्य जाति बन जाएगा. मैं यहोवा हूँ,
ठीक समय पर यह सब कुछ शीघ्रता से पूरा करूंगा। कब करेंगे परमेश्वर? यानी ठीक समय पर, ஏற்ற காலத்துல, ठीक समय पर, அதாவது அவருடைய நேரத்தின்படியாக, यानी अपने परमेश्वर के समय पर கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை அவர் நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर अपने बच्चों के लिए जो करना है उन कार्य को करेंगे। ஆமென். ஆமென். ஏற்ற காலத்திலே, यानी ठीक समय पर। ஆமென். ஆமென்। அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல पहला पत्रस 5वीं अध्याय में 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 6ठे आयत में, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, 1 பேதுரு 5:6 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். इसीलिए परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वह तुम्हें उचित समय पर बढ़ाए। आमीन। हालेलूया. हालेलूया। அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டுமா? यानी परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से हमें रहना चाहिए। பொறுமையோடு இருக்கணுமா? हमें धीरज धरना चाहिए, காத்து இருக்கணுமா? हमें इंतजार करना चाहिए। ஏற்ற காலத்துல தேவன் நம்மை உயர்த்துவார். यानी ठीक समय पर परमेश्वर हमें ऊंचा करेंगे, हमें बढ़ाएंगे। இன்னைக்கு மனிதர்கள் எப்படியாவது உயர இடத்துக்கு போகணும், பெரிய ஆளா ஆக வேண்டும் என்று சொல்லி என்னென்னமோ பிரயாசப்படுறாங்க. आज इंसान जो है हमें ऊंचे पद में जाना है करके क्या क्या वो प्रयास करते हैं। ஷார்ட்கட்ல, குறுக்கு வழியில பெரியவனா ஆக வேண்டும், यानी हमें जल्दी ही कुछ बड़ा होना चाहिए करके सोचते हैं। கொஞ்ச நேரத்துல பெரியவனா ஆகணும். यानी थोड़े वक्त में ही हमें एकदम अच्छा होना चाहिए। இன்னைக்கு மனிதர்களுக்கு டிலே பண்றது, ரொம்ப நேரம் இந்த காரியத்தை செய்யறது என்று பிடிக்கவே பிடிக்காது. आजकल इंसान ऐसा हो चुके हैं कि उनका सब कुछ तुरंत चाहिए, உடனே வேணும், எல்லாமே सब कुछ तुरंत ही चाहिए। ப்ரமோஷன் உடனே வேணும், प्रमोशन तुरंत चाहिए, பணம் உடனே வேணும், पैसा तुरंत चाहिए, சாப்பாடு உடனே வேணும், खाना तुरंत चाहिए। விரும்பினது, நினைச்சது, ஆசைப்பட்டது எல்லாம் உடனே நடக்கணும். जो चाहते हैं, जो मांगते हैं, जो करना चाहते हैं, सब कुछ तुरंत तुरंत। ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், लेकिन कलाम में पढ़ते हैं அவருடைய நேரத்தின்படி यानी अपने समय पर அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें ऊंचा करता அவர் है, நம்மை பெரியவனாக்குகிறவராய் वो இருக்கிறார். हमें बढ़ाते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் பலத்த கரத்திற்குள் நம்ம அடங்கி இருப்போம். यानी परमेश्वर के बलवंत हाथों के नीचे हमें दीनता से रहना है। அந்த நேரம் வரை பொறுமையோடு காத்திருப்போம். उस समय तक हमें धीरज रहना है। அவருடைய நேரம் வரை நம்ம அவருடைய சமூகத்துல வெயிட் பண்ணுவோம். उसकी समय तक हमें परमेश्वर की उपस्थिति में इंतजार करना है। ஆமென். आमीन। நிச்சயம் உயர்த்துவார்கள். जरूर प्रभु आपको ऊंचा करेंगे। அவரை நம்பின பிள்ளைகள் அவர் நிச்சயம் உயர்த்துவார்கள். जो कोई उन पर विश्वास करते हैं उन्हें परमेश्वर ऊंचा करते हैं। ஹalleluya. हालेलुया। யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது यूसुफ की जीवन को देखिए, அவருக்கு உயர்வு வந்துச்சு. उनके जीवन में एक ऊंचाई आया। சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. यानी उनके अपने भाई लोगों ने उन्हें उठाकर गड्ढे में गिराया। அதுக்கப்புறம் அவனை இஸ்மவேல் ஜனங்கள்ட்ட விட்டார்கள். उसके बाद उसको इश्माएल के हाथों से भेजा गया है। அவன் எகிப்துக்கு போத்திபார் வீட்டுக்கு போகிறாரு. मिस्र में पोतीबार के घर पर उन्हें गए। அங்க போத்திபார் வீட்டுல கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு. पोतीबार के घर में भी परमेश्वर उनके साथ साथ रहा। அவன் நல்ல விவேகம் ஞானமாய் செய்கிறத பார்த்து போத்திபார் வீட்டுடைய எல்லா காரியங்களும் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. उनकी ज्ञान को समझ को देखकर पोतीबार ने घर की सारी जिम्मेदारी को यूसुफ के हाथों में सौंप दिया நல்ல है। அற்புதமான ஒரு உயர்வு வந்துச்சு. एक अच्छा सा एक बढ़ाए आए थे उनके जीवन அந்த में। தேசத்துக்கு அடிமையாய்த்தான் வந்தான். उस देश में उन्होंने एक गुलामी के रूप में ही आया, ஆனா போத்திபார் வீட்டுல ஒரு அதிபதி போல மாறிட்டார். लेकिन पोतीबार के घर में वो एक अधिपति बन चुका है। ஆனா அந்த உயர்வு டெம்பரவரியா தான் இருந்துச்சு. लेकिन वो एक ऊंचा पद जो है थोड़े समय के लिए रहा, அந்த உயர்வு கொஞ்சம் நல்ல காணா போயிருச்சு. और थोड़े वक्त पर वो गायब हो गए। ஏனென்றால் कारण இது மனிதன் கொடுத்த உயர்வா இருக்கலாம். ये इंसान की आउट से मिला हुआ है। அவர் இப்ப சிறைச்சாலைக்கு போகாரு யோசேப்பு. अब यूसुफ को बंदगृह में डाला गया। அங்கு சிறைச்சாலையுடைய தலைவன் கண்கள்ல கத்த தயவு கிடைக்க பண்ணினாரு. वहां पर भी जो जेलर के नजरों में उनकी दया मिलाया। அங்கு யோசேப்புக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு வந்துச்சு. वहां पर भी यूसुफ के लिए एक अच्छे से ऊंचा पद मिला। ஆனா அந்த உயர்வு கூட ஒரு டெம்பரவரியான உயர்வா தான் लेकिन இருந்துச்சு. वो भी एक थोड़े ही वक्त के लिए था। சில சமயத்தில் இப்படிப்பட்ட உயர்வுகள் உலகம் நம்மளுக்கு கொடுக்கலாம். यानी कई बार ऐसे एक कार्य को संसार हमें दे सकती है। நம்முடைய திறமையை பார்த்து
हमारी टैलेंट को நம்முடைய देखकर, அழகை பார்த்து हमारी सुंदरता को देखकर மனிதர்கள் சில உயர்வை கொடுக்கலாம். इंसान कुछ ऐसे ऊंचाई को हमारे जीवन में दे सकते हैं, ஆனா இந்த உயர்வு டெம்பரவரி என்று நாம் கருந்து கொள்ள வேண்டும். लेकिन हमें ये जानना चाहिए कि ये सारी कार्य थोड़े ही वक्त के लिए है। இந்த உயர்வுல நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம நம்பிட்டோம்னு வச்சீங்கனே அங்க ஒரு பிரச்சனை வந்துருங்க. यदि इस कार्य पर हम ज्यादा विश्वास रखेंगे तो वहां पर जरूर एक परेशानी आएगी। ஆனா கர்த்தர் கொடுக்கிற உயர்வு அற்புதமான உயர்வா இருக்கிறது. लेकिन परमेश्वर जो हमें देते हैं वो तो बहुत ही अद्भुत है। ஆமென். ஆமென். மனிதன் கொடுக்கிற உயர்வுக்கும் கர்த்தர் கொடுக்கிற உயர்வுக்கும் अनेक வித்தியாசங்கள் உண்டுங்க. जो इंसान देते हैं और परमेश्वर की ओर से हमें जो मिलता है ऊंचाईपन, वो दोनों में बहुत अंतर होती है। இந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற உயர்வு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? यहाँ पर यूसुफ के लिए जो परमेश्वर के ओर से मिला है वो ऊंचाईपन कैसा था? தேசத்திற்கே அதிபதியாக, वो सारे देश के लिए अधिपति बना, பார்வோன் வீட்டிற்கு அதிபதியாக, फिरौन की घराने के लिए एक अधिपति बना, லட்ச ஜனங்களுக்கு அதிபதியாக, यानी लाखों लाखों लोगों के लिए एक अधिपति बना। இது ஒரு நிரந்தரமான உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டு यानी இருக்கிறார். एक निरंतर एक ऊंचाई को परमेश्वर ने अनुमति दिया। ஆமென். आमीन। இதுதான் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற பெரிய தீர்மானமா இருக்கிறது. यही परमेश्वर हमारे जीवन में रखा है एक बड़ा एक योजना இந்த है। தரிசனத்துக்கு நேரா நாம் கடந்து போகுவோம். इस दर्शन की ओर हमें जाना चाहिए। இந்த டெம்பரவரி உயர்வு வரலாம் போகலாம், அது மேல என்னோட கவனம் செலுத்த தேவையில்லை. நான் जो थोड़े ही समय के लिए जो आती है वो कार्य हमारे जीवन में आ सकती है, जा भी सकती இது है। மனிதர்கள் கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு பிடிக்கிடுவாங்க. ये इंसान हमें देते हैं, फिर कल वो हमसे खींच भी लेते हैं। ஆனா கர்த்தர் கொடுக்கிற உயர்வு लेकिन परमेश्वर की ओर से जो मिलता है அற்புதமான ஒரு உயர்வு. वो अद्भुत है। அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுவதற்கான உயர்வு. काफी लोग देखकर वो आश्चर्यचकित हो जाएंगे। ஹalleluya, हालेलूया, ஹalleluya, हालेलूया। அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிற உயர்வு அல்ல. वो एक थोड़े ही एक झुंड के बीच में ऊंचा नहीं है, அந்த உயர்வு ஒரு பெரிய விரிவாக்கத்தின் உயர்வாய் இருக்கிறது. यानी वो बहुत ही बड़ा विशाल होती है। ஆமென். आमीन। அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர உயர்வு கர்த்தர் ஒருத்தர் தான் எனக்கு தர முடியும். ऐसे एक ऊंचाईपन को केवल यहोवा ही हमें देख सकते हैं। ஆமென். आमीन। உங்களுக்கு டெம்பரவரியான உயர்வு வேணுமா, நிரந்தரமான உயர்வு வேணுமா? आप अस्थायी चाहते हैं या निरंतर की चाहते हैं? அவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவா. वो उचित समय पर आपको ऊंचा करेंगे। இந்த ரெண்டு உயர்விலையும் யோசேப்பு பொறுமையோடு இருந்தார். इन दोनों समय पर यूसुफ बहुत ही धीरज धरा। இந்த ரெண்டு உயர்விலையும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். इन दोनों समय में उन्होंने पवित्र रहा। இந்த ரெண்டு உயர்வும் ஒரு சாதாரண உயர்வு தான். இதுக்கு மேல கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. इन दोनों के बीच में भी उनके अंदर एक विश्वास था, परमेश्वर मुझे ऊंचा करेंगे। ஆமென். आमीन। என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. क्योंकि मेरा समय यहोवा के हाथ में है। ஏற்ற காலத்துல கர்த்தர் என்னை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். यानी ठीक समय पर परमेश्वर मुझे ऊंचा करेंगे। ஆமென். आमीन। ஹalleluya, हालेलूया, ஹalleluya, हालेलूया, ஆமென். आमीन। அவரால் யாரையும் எப்படியும் உயர்த்த முடியுங்க. परमेश्वर किसी को भी कैसे भी ऊंचा कर सकते हैं। மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்த்த முடியுங்க. यानी इंसान आपको देखकर आश्चर्यचकित हो जाएंगे। அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், वो खुड़े में से भी उठाएंगे அவர் புழுதிலிருந்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். और धूलों में से भी उठाएंगे। ஒரே நாளில உயர்த்துவார், एक ही दिन में भी उठा सकते ஒரே இரவிலும் அவர் உயர்த்த हैं, एक வல்லவராய். रात के अंदर भी आपको ऊंचा कर सकते हैं। யோசேப்பு லைஃப்ல அப்படிதான் நடந்துச்சு. यूसुफ के जीवन में ऐसा ही हुआ। சிறைச்சாலையில அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. बंदगृह में वो बैठा रहा, அவர் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க. उनके साथ सारे दोस्त चले गए। அவங்க நம்மள நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாரு. उन्होंने सोचा था यूसुफ ने मेरे दोस्त लोग मेरे बारे में याद करेंगे, என் நண்பர்கள் என்னை பத்தி ராஜாட்ட பேசுவாங்க, मेरे प्रति राजा से बताएंगे, என்னை வெளியே கொண்டு வருவாங்க, मुझे बाहर ले आएंगे, எனக்கு விடுதலை கிடைக்கும் मेरे लिए छुटकारा मिल जाएगी। என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. इस तरह एक आशा था। ஆனா கர்த்தர் அவங்கள யோசேப்புவே அவங்க மைண்டில் இல்லாதபடி ஆண்டவர் அங்க டெலிட் பண்ண வச்சிட்டார். लेकिन उन दोस्तों के मन में यूसुफ की प्रति कोई याद भी नहीं है, ऐसा प्रभु ने उनके मन से उन्हें डिलीट कर दिया। ஆண்டவருக்கு ஒரு நேரம் வந்துச்சு, क्योंकि परमेश्वर का अपना समय था। ஒரே ஒரு இரவு வந்துச்சு. एक रात आया। ஆமென். ஆமென்। சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். बंदगृह से लेकर सिंहासन पर परमेश्वर ने बिठाया। அவன் நினைச்சிருப்பான், நான் அந்நிய தேசத்துல இருக்கிறேன், वो सोचा होगा मैं तो पराये देश में हूँ, நண்பர்களும் போயிட்டாங்க, मेरा दोस्त भी चले गए, என்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல, मुझे जामीन में लेने के लिए कोई भी नहीं है, ஏனென்றால் நான் ராஜாவின் அந்த சிறைச்சாலையில நான் இருக்கிறேன். क्योंकि मुझे तो राजा की बंदगृह में रखा गया है। அது ராஜாவுக்கும்
பெரிய பெரிய மந்திரிகளுக்கும் விரோதமாய் செய்கிறவர்களுக்கு வச்சிருக்கிற சிறையா இருக்கிறது. वो ऐसा बंदरगाह जो राजा और मंत्रियों के विरोध में जो भी करते हैं उन्हीं लोगों के लिए विशेषता से रखा गया है. அங்க அவ்வளவு சீக்கிரமா விடுதலை கிடைக்காது தான். यहाँ पर जल्दी से तो जमीन छुट्टी नहीं मिलेगी. எந்த லாயரும் வர முடியாது அங்க. कोई भी वकील नहीं आ सकते. வாழ்க்கை முழுவதும் அங்க தான் இருக்கணும். यानी जिंदगी भर वही रहना पड़ेगा. அப்படிப்பட்ட நேரத்துல ऐसे समय पर ஏற்ற காலத்திலே यानी ठीक समय पर ஆமென் आमीन ஏற்ற நேரம் வந்துச்சு யோசேப்புக்கு. यूसुफ के लिए ठीक समय आ அவன் पहुंची. தூங்கி கொண்டிருப்பாரு. जब वो सोता रहेगा எப்பொழுதும் போல இன்னைக்கு நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிருப்பாரு. वो सोचा होगा कि हमेशा की तरह आज भी हम सोने के लिए जाएं. ஆனா அவன் விழிக்கும் போது ராஜா அரண்மனையில அந்த நேரம் இருந்திருக்கும் காலை நேரம். लेकिन भोर का समय पर उनको राजा के राजमहल में जाते हुए देखते हैं. இரவு தூங்கும் போது சிறைச்சாலையில தூங்கி இருப்பாரு. रात के सोते वक्त बंदरगाह में सोया. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவர் அரண்மனையில लेकिन உட்கார்ந்து अगला दिन भोर को उन्होंने राजमहल में थे. ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. राजकीय वस्त्र पहनाए गए. ராஜாவுடைய கன மரியாதை அவர் கொடுக்கப்படுகிறது. राजा की सारा आदर सम्मान उनको मिला. எல்லா ஆசீர்வாதம் அவரை தேடி வருகிறது. यानी सारी आशीषें उन्हें ढूंढ कर आया है. ஆமென். आमीन. ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்துவா. ठीक समय पर परमेश्वर ऊंचा करेंगे. அவர் பலத்த கரத்துக்குள் பொறுமையோடு இருப்போமா. बलवंत हाथों में परमेश्वर के हम दीनता से बने रहे. என்னதான் முயற்சி பண்ணாலும் அங்க ஃபெயிலியர் ஆகுது. हम जितना भी कोशिश करें वहां पर हमें हार मिलता है. நண்பர்கள் என்னை உயர்த்துவாங்க நினைச்சாங்க ஃபெயிலியர். दोस्त हमें ऊंचा करेंगे सोचे थे वहां पर हम हार गए. கர்த்தர் ஒருவரே உயர்த்தக்கூடியவராய் यहोवा இருக்கிறார். आप ही हमें ऊंचा कर सकते हैं. ஆமென். आमीन. எஸ்தர் புத்தகத்துல நீங்க வாசிக்கும்போது एस्तर की किताब में हम देखते हैं மொர்தெகாய் என்கிற ஒரு தேவ மனுஷன் मुर्दखाई करके परमेश्वर का दास அரண்மனையின் வீட்டு அந்த வாசல் காவல்ல இருக்கிற மனுஷன் जब राजा के वॉचमैन था. எல்லாரும் வரங்க போறப்ப கேட் திறந்து ஒரு யோசித்து வச்சுங்களேன். यानी ऐसा समझ लीजिएगा ये वॉचमैन जैसे उनको द्वार खोलना पड़ेगा. எல்லாருக்கும் கேட் ஓபன் பண்ணணும், எல்லாருக்கும் நமஸ்தே நமஸ்தே சொல்லணும், வரவேற்கணும். सब लोगों के लिए उनको नमस्कार करना पड़ता है. ஆனா எப்படிப்பட்ட மனுஷன்? நல்ல தேவ மனிதன். लेकिन वो कैसा व्यक्ति है? परमेश्वर का दास है. பக்தி வைராக்கியம் உள்ளவன். परमेश्वर के लिए डर भय रहता है. ஆமென். आमीन. அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்க இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவா. वैसे लोग जहां क्यों ना हो परमेश्वर उन्हें ऊंचा ही करेंगे. அந்நிய தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. यानी पराये देश में भी परमेश्वर ऊंचा करेंगे. ஆமா, கர்த்தருக்கு முன்பாக அவன் எப்பொழுதுமே பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருக்கான். परमेश्वर के सामने वो हमेशा परमेश्वर के भक्ति से रहा. ஆமா, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அரண்மனைக்கு வெளியில வெயில்ல மழையில எல்லா கஷ்டத்துல புழுக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருங்க. दरअसल सोचिएगा उन्होंने राजमहल के बाहर जो है धूप में, गर्मी में और बरसात में, ठंड में कितना सहा होगा. யூத ஜனங்களுடைய நிலைமை இப்படியா இருக்கும். यानी यहूदी लोगों की परिस्थिति ऐसा है. அந்நிய நாட்டுல இவ்வளவு கஷ்டப்படணுமே, पराये देश में कष्ट उठाना है. இவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறான், ஏன் இவ்வளவு கஷ்டம்? परमेश्वर के लिए इतना वो भक्ति से रहता है लेकिन क्यों इतना कष्ट है? ஜெபிக்கிறவன் ஏன் இந்த கஷ்டம்? प्रार्थना करने वाला है लेकिन कष्ट क्यों है? வாழ்க்கை முழுவதும் வெயில்ல தான் நிக்கணுமா? जिंदगी भर उनको धूप में खड़ा होना है क्या? வாழ்க்கை முழுவதும் எல்லாருக்கும் இவன் சேவை செய்யணுமா? जिंदगी भर बाकी लोगों के लिए सेवा ही करना है क्या? ஆனா அவனுக்கு மனசுல ஒரு இருதயத்துல ஒரு நினைப்பு இருக்குங்க. लेकिन उनके दिल में एक बात थी, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துவா. जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर मुझे ऊंचा करेंगे. நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை உயர்த்துவா. जिस परमेश्वर पर मैं विश्वास करता हूँ वो मुझे बढ़ाएंगे. அங்கேயும் ஒரு இரவு வந்துச்சு. वहां पर भी एक रात आया. ராஜாவுக்கு நித்திர போனுச்சு. राजा का नींद खराब हो गया. யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது அங்க ராஜாக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. यूसुफ के जीवन में भी देखते हैं वहां पर भी राजा के लिए एक सपना आया. ஆமென். हमें கர்த்தர் எப்படி நேர்த்தியா டைம் செட் பண்றார் பாருங்களேன். यानी परमेश्वर कैसे समय को वहां पर नियुक्त करते हैं देखिए. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு தேசத்தின் ராஜாக்களுக்கு மைண்ட்ல ஒரு குழப்பத்தை கூட தந்துருவார். अपने बच्चों को बढ़ाने के लिए देश की राजा की दिमाग को प्रभु घुमा देते हैं. ராஜா நல்லா தூங்குவார், ஆனா அன்னைக்கு தூக்கம் இல்ல. राजा अच्छा से सोने वाला था लेकिन उस दिन नींद नहीं आई. காரணம் தான் பிள்ளையை உயர்த்துவதற்கு. कारण यह है परमेश्वर अपने बच्चों को ऊंचा करने के लिए. ஆமென் आमीन ஹalleluya हालेलुया. அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த மொர்தெகாயுடைய காரியங்கள் எல்லாம். तब उनको सारी मुर्दकाई की बातें पता चला. உடனே ராஜா கட்டளை இடுகிறாரு. तुरंत राजा ने आज्ञा दी. ஆமென் आमीन. வெளியில இருந்த மொர்தெகாய் இப்ப அரண்மனைக்குள்ள அதிகாரியாய் மாறுகிறார். बाहर खड़ा था मुर्दकाई अब
राजमहल के अंदर है। ஆமே, இதுதாங்க கர்த்தர் உயர்த்துகிற உயர்வா இருக்கிறது. यही परमेश्वर की बड़ाई है। அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, நான் வெயில்ல இருந்தவன் இப்ப ஏசி ரூமுக்கு வருகிறத பார்க்கிறோம். आप कल्पना करिएगा, यानी जो बुखार कड़ा था अब वो एसी के अंदर बैठा हुआ है। ஹalleluya. हालेलुया। நீங்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. आप अपनी आशा ना खोइए। கர்த்தருக்காக நீங்க வைராக்கியத்தை பாராட்டிட்டே இருங்க. परमेश्वर के लिए अपना जलन रखते रहें। ஆமென். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் உயர்த்துவார். जरूर परमेश्वर ऐसे लोगों को ऊंचा करेंगे, உயர்த்துவார். ऊंचा करेंगे। ஏற்ற நேரம் வருகிறது. ठीक समय आ रहा है। நிரந்தரமான உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவாராக. परमेश्वर एक निरंतर बढ़ाई को आपके लिए आज्ञा दे सके। ஆமென். आमीन। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। ஆமா. நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். जरूर परमेश्वर आपको ऊंचा करेंगे। சங்கீதம் 69வது சங்கீதத்துல भजन 69 में 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13वीं आयत को पढ़ता है। அணுகுற காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளோ. परंतु हे यहोवा, मेरी प्रार्थना तो तेरी प्रसन्नता के समय में हो रही है। हे परमेश्वर, अपनी करुणा की बहुतायत से और बचाने की अपनी सच्ची प्रतिज्ञा के अनुसार मेरी सुन ले। हालेलुया. हालेलुया। இங்க தாவீதுடைய ஒரு பெரிய விண்ணப்ப ஜெபமா இருக்குதுங்க. ये दाऊद का बड़ी एक विनती की प्रार्थना है। அவனுடைய காரியங்கள், அவனுடைய அனுபவத்தை, அவன் சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து ஜெபிக்கிறார். यानी उन्होंने अपनी सारी बातों को परमेश्वर के पास बताकर प्रार्थना करने लगा। அவன் எவ்வளவு நெருக்கப்படுகிறான் என்று சொல்லி, यानी उसको कितना दबाया गया। ஜனங்கள் அவனை எவ்வளவாய் கேவலமாய் பேசுகிறார்கள். लोग उनके प्रति उनके विरोध कितनी बुराई बोलते थे। இவன் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வேற்று மனுஷரை போல பார்க்கறாங்க. यानी उनकी खुद की भाई लोग उन्हें दूसरा समझे थे। அநேக இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். कहीं समय पर उन्होंने उनको अपमान मिला। நான் அந்நியனை போல காணப்படுகிறேன். यानी अन्य लोगों के समान गिना गया। எனக்கு கிருபை செய்யப்பா. मुझ पर अनुग्रह दे। ஆமா, அதாவது மதுபானம் குடிச்சவனு கூட இவனை கேலி பண்ணிட்டு போவாங்க. அந்த லெவலுக்கு இவன் வாழ்க்கை இருக்குது. நான் பாருங்களேன். यानी इतना दाऊद का जीवन बुरा हो चुका था, जो पीने वाले व्यक्ति भी इनके ऊपर टट्टा करने लगे। என்ன ஜெபிக்கிறாரு? तब इन्होंने क्या प्रार्थना करी? அடரே, எனக்கென்று நீங்க ஒரு அணுகிற காலம் வச்சிருக்கீங்க. ஆமென். हे यहोवा, मेरे लिए आप एक प्रसन्नता के समय को रखे हैं। हालेलुया. हालेलुया। இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கிருபையின் நேரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए भी एक करुणा का समय को रखे हैं। உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். आपको वो ग्रहण करने का एक समय को रखे हैं। உங்க ஜெபத்தை கேட்கிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு आपकी ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். प्रार्थना को सुनी जा रही है, ऐसे वक्त को रखे हैं। உங்களை உயர்த்துகிறதுக்கு கர்த்தர் ஒரு அணுகிற நேரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आपको दल में से उबारने के समय को रखे हैं। நீங்க பாதாளத்துக்கு கீழ் போகாதபடி கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு அணுகிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். आप पाताल में ना जाकर फंसोगे, ऐसे परमेश्वर आपको उठाने के लिए एक समय को रखे हैं। அது தயவு கொடுக்கிற நேரமா இருக்கிறது. ये ऐसा समय है आपके लिए दया दिखाने वाली समय அவர் है। கிருபையின் நேரமா இருக்கிறது. अनुग्रह का समय है। அவர் குனிந்து உங்களை உயர்த்துகிற தூக்கி எடுக்கிற நேரமா இருக்கிறதுங்க. वो नीचे झुक कर आपको ऊपर उठाने का समय है। உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அணுகிற காலம் வருவதாக. आपके जीवन में ऐसा एक अनुग्रह का समय आप पहुंचे। உங்களுடைய சுற்றி இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் உங்க மேல அனுகிரகம் இல்லாமல் பரவாயில்ல, கர்த்தருடைய தேவன் ஆவியானவர் உங்க மேல நிச்சயமாய் ஒரு தயவு பாராட்டுகிற ஒரு நேரம் நிச்சயமாய் வரப்போகிறது. आपकी चारों तरफ के लोग आपके ऊपर दया दिखाएं या ना दिखाएं, लेकिन परमेश्वर आपके ऊपर अनुग्रह को दिखाने का समय आ रहा है। கர்த்தர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டா, परमेश्वर दाऊद की प्रार्थना को सुना। அவன் வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய கிருபை அனுகிரகம் அவன் மேல வந்துச்சு. परमेश्वर का अनुग्रह दया उनके जीवन में आया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாலாய் போனதை கர்த்தர் சீர்படுத்துகிற அணுகிற காலம் நம்ம மேல வந்து கொண்டிருக்கிறது. यानी जो कुछ भी नहीं है, उन कार्य को परमेश्वर ठीक करने का वक्त आपके जीवन में आ चुका है। ஏசாயா 49 அதிகாரத்துல यशाया 49 में 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वीं आयत को हम पढ़ते हैं। ஏசாயா 49:8. यशाया 49 का 8वीं आयत। பின்னும் கர்த்தர் அணுகிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, ஆமென், அணுகிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இரட்சணிய நாளிலே
உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். यहोवा यूं कहता है, अपनी प्रसन्नता के समय मैंने तेरी सुन ली, उद्धार करने की दिन मैंने तेरी सहायता की है। मैं तेरी रक्षा करके तुझे लोगों के लिए एक वाचा ठहराऊंगा, ताकि देश के स्थिर करे और उजड़े हुए स्थानों को उनके अधिकारियों के हाथ में दे दें, और बंधुओं से कहें, बंदगृह से निकल आओ। हालेलुया. அது கிருபையின் காலம் நம்மேல் வருவதாக. यानी उस प्रसन्नता के समय हमारे जीवन में हो जाए. நமக்கு செவி கொடுக்கிற காலமாய் இருக்கிறது. परमेश्वर हमारे सुनने का समय है. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற காலமாய் இருக்கிறது. परमेश्वर हमारी सहायता करने का समय है. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற நேரமாய் இருக்கிறது. परमेश्वर हमारी परिस्थितियों को बदलने का समय है. தாவீதுக்கு அதனுடைய கிருபையை நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு தருவாராக. दाऊद के लिए जो दया दिखाया, उस दया को परमेश्वर जरूर आपके लिए भी दिखाएंगे. ஆமென். आमीन. हालेलुया. 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 கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறாருங்க. यानी परमेश्वर एक समय को नियुक्त कर रखे हैं. யாத்திரை 9 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும்போது, निर्गमन 9 का 5वीं आयत में, நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். ஆமென். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. फिर यहोवा ने ये कहकर एक समय ठहराया. आमीन. ஒரு காலத்தை கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். यानी एक समय को प्रभु ने ठहराया है. நம்ம அலாரம் செட் பண்ணுவோம் மாதிரி, जिस तरह से हम अपनी अलार्म को सेट करते हैं, நிச்சயமா அந்த அலாரத்தை நம்ம எழுப்ப மாட்டோம், அது வேற விஷயம். जरूर उस अलार्म बजेगी तो हम उठते नहीं है, ஆனா கர்த்தர் ஒரு காலத்தை டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर ने एक समय को ठहराया है. அங்க எகிப்துல 10 வாதைகள் வருகிறது. मिस्र देश में 10 विपत्तियां आ पड़ी. ஒவ்வொரு வாதம் முடிஞ்ச பிறகு சரி பார்வன்னு மனம் திரும்பன்னு பார்த்தா மனம் திரும்பல, டக்குன்னு இன்னொரு டைம் செட் பண்ணி வைக்கிறாரு. यानी हर एक विपत्ति के बाद फिरौन ने मन फिराएंगे करके देखा नहीं होता है, फिर एक समय को प्रभु ने ठहराया है. யாருக்கு விரோதமா இங்க காலத்தை செட் பண்றாரு? यानी किसके विरोध में परमेश्वर ने समय को ठहराया? இந்த ஒரே டைம் एक ही समय है. கர்த்தர் செட் பண்ணுகிற இந்த ஒரு டைம் यानी एक समय जो प्रभु ने ठहराया, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாதகமா இருக்கும். परमेश्वर के बच्चों के लिए वो बिल्कुल ठीक ठीक का है. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற அந்த சத்துக்களுக்கு பெரும் பாதகமா இருக்கும். लेकिन परमेश्वर के बच्चों के विरोध उनके शत्रुओं के लिए वो बिल्कुल बुरा होता है. நமக்கு நல்ல நேரம் அவங்களுக்கு கெட்ட நேரமா வச்சுங்களேன். यानी हमारे लिए अच्छा समय है, उनके लिए बुरा है, ऐसा समझ लीजिए. எகிப்துல பிரச்சனை மேல பிரச்சனை, வாதை மேல வாதை, கஷ்டம் மேல கஷ்டம், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமா இருக்கிறது. इस मिस्र देश में देखा जाए तो विपत्ति के ऊपर विपत्ति है, और बीमार और सब कुछ नाश होते जा रहे हैं, लेकिन वहां देखें तो इजराइल के लिए आशीर्वाद ही आशीर्वाद है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் இன்னொரு டைம் செட் பண்றாரு. प्रभु और एक समय को ठहराया है. 430 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன यानी நடக்கும்? जैसे 430 वर्ष होने के बाद. ஆமென். ஆமென். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 430 வருஷம் முடிந்த உடனே, वचन में लिखा है जैसे 430 साल खत्म होते ही, அன்றைய தினமே, उसी दिन में, ஒரு நாள் முன்னாடி போகல, ஒரு நாள் பின்னாடியும் வரலங்க, ना तो एक दिन आगे गए या पीछे, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டன. परमेश्वर की सारी सेना मिस्र में से निकला है. அன்றைய தினமே उसी दिन में இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் அணியா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். इस्राएल लोग अपने झुंड झुंड बनाकर मिस्र में से बाहर आए. அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பார்வோன் பிளான் பண்ணாலும் கர்த்தர் குறித்த நாளில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சுங்க. अगर इसे रोकने के लिए फिरौन जो भी योजना करे, लेकिन परमेश्वर जो ठहराया वही होगा. அந்த டைம் அது நிச்சயமாய் நடக்கும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்காதீங்க. वो जरूर होगा, जरूर पूरा होगा, वो कभी भी व्यर्थ नहीं होगा. ஆமென். आमीन. கர்த்தர் उண்மை உள்ளவராய் இருக்கிறார். क्योंकि यहोवा वो विश्वास योग्य है. ஆம், அவர் நேரத்துல ரொம்ப பக்காவா அவர் செயல்படுகிற தேவனாய் यानी இருக்கிறார். समय को प्रभु एकदम अपनी समय पर काम करने உங்க वाले. வாழ்க்கையில ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். आपके समय पर भी प्रभु एक समय को ठहरा रखे हैं. ஆமா, சாராள்கிட்ட சொல்றாரு, ஏற்ற காலத்துல அடுத்த வருஷம் ஒரு உற்பத்தி காலத்துல கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பா. यानी साराई के पास परमेश्वर ने कहा एक बसंत ऋतु में ठीक समय पर तेरे हाथ में एक बच्चा होगा. ஆமா, ஆனா சாராளுக்கு அது நம்பிக்கையே இல்லை இல்லையா? लेकिन सारा के पास उसकी प्रति विश्वास ही नहीं रहा. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, என் டைமே
என்ன சொல்றது கெட்டு போயிருச்சு அப்படி क्योंकि वो बताती होगी कि अरे मेरा समय तो है ही नहीं है। ஆனா உற்பத்தி கால திட்டத்திலே நிச்சயமா நான் உன்னிடத்துல வருவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு சொல்றாருங்க। लेकिन परमेश्वर ने वादा किया एक बसंत ऋतु में मैं फिर आऊंगा तेरे पास। அப்ப ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்। यानी हर एक समय पर परमेश्वर ने एक योजना को भी रखे हैं। நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் ஒரு காலத்துல வைத்திருக்கிறார்। जरूर आपके जीवन में भी ठीक समय पर एक योजना को प्रभु रखे हैं। ஆமென்। आमीन। ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார்। यानी ठीक समय पर आपको ऊंचा करेंगे। ஆமென் आमीन। ஆமென்। आमीन। சங்கீதம் 107 சங்கீதத்துல வாசிக்கும்போது भजन 107 में हम देखते हैं ஏற்ற காலத்துல ठीक समय पर। சங்கீதம் 107ல भजन 107 சாரி का 104ல 104 में 27 28 வாசிக்கும்போது 27 और 28वीं आयत को हम पढ़ेंगे। ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும்। इन सब को तेरा ही आसरा है कि तू उनका आहार समय पर दिया करे। நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய வாயை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும்। तू उन्हें देता है वे चुन लेते हैं, तू अपनी मुट्ठी खोलता है और वे उत्तम पदार्थों से तृप्त होते हैं। ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருகிற தேவனாயிருக்கிறார்। यानी ठीक समय पर परमेश्वर उनके लिए भोजन देते हैं। அப்படின்னா என்ன, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் சந்திப்பார்। हमारी सारी कार्य को आवश्यकताओं को परमेश्वर अपनी समय पर जरूर पूरा करते हैं। யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் தான்। यहोवा यीरे वो सब कुछ संभालते हैं। ஆனா எப்ப பார்த்துப்பார், அவருடைய நேரத்துல என்னுடைய நிச்சயம் எனக்கு அவர் பார்த்துக் கொள்வார்। यानी समय पर वो देखते हैं। ஆமென் आमीन। சோ அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருப்போம் என்பது இதுதான்। यानी परमेश्वर के ये बलवंत हाथों में हमें दीन से रहना मतलब यही है। என் மனசுல எத்தனையோ காரியங்கள் வரலாம், ஓட்டங்கள் வரலாம், ஆசைகள் வரலாம், தேவைகள் வரலாம்। मेरे मन में कितने ऐसी बातें आ सकती है, इच्छाएं आ सकती है, हो सकती है। ஆனா அவர் ஏற்ற நேரத்துல என் தேவைகளை எப்படி சந்திக்கணுமோ அவர் நிச்சயம் அவர் சந்திப்பார்। लेकिन वो अपने समय पर मेरी आवश्यकताओं को पूरा करेंगे। ஆமென்। आमीन। வசனம் சொல்லுது ஏற்ற காலத்துல உன் தேசத்துக்கு மழையை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார்। परमेश्वर का वचन में लिखा है समय पर मैं अपनी देश में बरसात को दूंगा। அப்ப ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது மீன்களுக்கு ஏற்ற நேரத்துல சாப்பாடு தருவான்னு சொல்லிட்டு அவர் கையை நோக்கி காத்திருக்கிறது இல்லையா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்மள நிச்சயம் மறந்துடுவாரா என்ன கர்த்தர்? समुद्र की मछलियों ही उन्होंने समय के लिए इंतजार करते हैं, परमेश्वर उन्हें आहार देंगे करके। परमेश्वर ऐसे ही देते हैं, तो आप और हम कितने श्रेष्ठ हैं। தேசத்துல நல்ல விளைச்சல் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த மரங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு ஏற்ற காலத்துல நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம மேல அவர் கரிசனை இல்லாம இருக்க மாட்டாரா? देश के पेड़ पौधों के लिए समय पर बरसात को देने वाला परमेश्वर क्या आपके मेरे ऊपर नजर नहीं रखेंगे? இன்னைக்கு अनेक பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் கடன் 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 என்று சொல்வார்கள்। காரணம் நம்ம டைம்ல நம்ம அவசரப்பட்டு போனதுனால தாங்க। आज काफ़ी लोग हम यूं कहते हैं अरे मेरे इतना सारा कर्ज है, लोन है, ये है करके, कारण हम अपने हिसाब से चल पड़े हैं इसीलिए। இல்ல, கர்த்தருடைய ஏற்ற நேரத்துல என் தேவைகளை சந்திப்பார்। लेकिन परमेश्वर अपने समय पर मेरे आवश्यकताओं को पूरा करते हैं। அழுகிற காலத்துல, यानी अपने प्रसन्नता के समय पर, உரித்த காலத்துல, यानी उचित समय पर ஏற்ற காலத்துல। और ठीक समय पर। அப்போஸ்தலர் 12:6 நம்ம வாசிக்கும்போது प्रेरितों की 12वीं अध्याय का 6 आयत में पढ़ते हैं, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்। यानी और जब हेरोदेस उसे उनके सामने लाने को था तो उसी रात पतरस 2 जंजीरों से बंधा हुआ तो 2 सिपाहियों के बीच में सो रहा था और पहरेदार द्वार पर बंदूक की रखवाली कर रहे थे। இங்க ஏரோது ராஜா ஒரு டைம் செட் பண்றாரு। यहाँ पर हेरोदेस राजा ने एक समय को नियुक्त किया। பேதுருவை என்ன செய்யணும் என்று சொல்லி அவருடைய யோசனைப்படி அவர் ஒரு டைம் செட் பண்றாரு। यानी पतरस को क्या करना करके अपनी समय पर अपनी योजना कर रहा है। ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் இன்னொரு ஒரு டைம் செட் பண்ணிட்டாரு। लेकिन उससे पहले परमेश्वर ने अपने समय को सेट कर लिया। தன்னுடைய பிள்ளையை
வெளியே கொண்டு வர अपने வேண்டும். बच्चों को बाहर लाने के लिए। ரெண்டு பேருமே வெளியே கொண்டு வர வேண்டும் என்று டைம் செட் பண்ணாலும் यदि दोनों व्यक्ति बाहर लाने के लिए कोशिश करें, समय को ठीक सेट करें क्यों ना हो, ஆனா எந்த டைம் உண்மையாய் நிறைவேறினது என்றால் लेकिन कौन सा समय पूरा हुआ था? பேதுருவை அழைத்த தேவனுடைய டைம் ஒன்றே அவருடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறினது. जिस परमेश्वर ने पतरस को बुलाया, उस परमेश्वर का समय ही वहां पूरा हुआ। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கட்டுகளை உடைக்கிற ஏற்ற நேரம் வருகிறது. यानी तेरे सारे जंजीरों को, तेरे बंधन को तोड़ने का समय आ रहा है। இருள் சூழ்ந்து இருக்கிற இந்த நேரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். अंधकार से बाहर रोशनी में आने के लिए परमेश्वर एक समय को रखा है। ஒருவேளை அன்னைக்கு பேதுரு நினைச்சிருக்கலாம், மற்ற விசுவாசிகள் நினைச்சிருக்கலாம், ஏரோது ராஜா ரொம்ப மோசமானவன், நிச்சயமா யாக்கோபுக்கு போல பேதுருக்கும் ஏதாவது நடக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இவன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, இவன் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நேரத்தை அங்கு செயல்பட வைக்கிறார். ஆமென். सारे लोग सोचे होंगे अभी पतरस का समय तो खत्म है, जैसे याकूब को मार डाला हेरोदेस ने, वैसे ही पतरस को भी मार डालेगा करके लोग सोच रहे होंगे, लेकिन परमेश्वर अपनी समय को रखा है, उसे पूरा भी किया है। ஹalleluya हालेलुया ஆமென். आमीन। மனுஷன் டைமுக்கு முன்னாடியே கர்த்தர் டைமை அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. इंसान की समय से पहले ही परमेश्वर अपने समय को पूरा करते हैं। அப்ப ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு குறித்த டைமை அவர் செட் பண்ணி வைத்துட்டு இருக்கிறாரு. यानी परमेश्वर अपने बच्चों के लिए एक समय को नियुक्त करके रखा है। கர்த்தர் நிச்சயம் உங்க லைஃப்ல ஒரு டைம் அவர் செட் பண்ணி வைத்திருக்கிறாரு. जरूर परमेश्वर आपके जीवन में भी एक समय को रखे हैं। அந்த காலத்திற்குள் நாம் அந்த காலம் வரை நாம் கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருப்போம், பொறுமையோடு இருப்போம், காத்து இருப்போம். लेकिन उस समय तक हम परमेश्वर के लिए इंतजार करें, दीन करें परमेश्वर के हाथों में के नीचे, और उसके लिए हम धीरज धरें। ஆமா, சில சமயத்துல நம்ம யோசிச்சிருக்கிற டைம்க்குள்ள சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். कुछ समय में हम जो सोच रहे हैं उस वक्त में कुछ नहीं होता होगा, ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு ஒரு காரியமா இருக்கலாம், உங்க या आपके படிப்புக்குரிய परिवार की कार्य क्यों ना हो, உங்க पढ़ाई की பிள்ளைகளுக்குரிய कार्य क्यों ना காரியமோ, हो, बच्चों के ஊழியத்திற்குரிய प्रति காரியமோ, या सेवकाई के प्रति, இந்த நாளுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி अनेक திட்டங்களோடு நீங்க இருந்திருக்கலாம். इस समय के पहले इस समय तक में ये सारा कार्य ठीक होना करके आप सोच रहे होंगे, ஆனா பெரும்பான்மையான நேரங்கள்ல அது நடக்காமல் போகுது. काफी समय में वो नहीं होता। உங்களுடைய தேவைகள் இன்னும் ஒரு 10 நாள்ல இது சந்திக்கப்பட வேண்டும், இன்னும் ஒரு 5 நாள்ல இது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ரொம்ப ஒரு ஏக்கத்தோட நீங்க காத்திருக்கலாம். या आप इस तरह सोच रहे होंगे 10 दिन के अंदर मेरी सारी बातें पूरी होना चाहिए करके आप इंतजार करते होंगे, சில சமயத்துல அந்த 5 நாள்ல கடைசி நேரம் வரை நடக்காம இருக்குது. या उसमें क्या होता है 5वें दिन या 10वें दिन एंड तक वो नहीं होता। அதனால கர்த்தர் நல்லவர், लेकिन प्रभु भला है, பொறுமையோடு இருங்க. आप धीरज धरें, அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று நம்பிக்கையோடு இருங்க. वो सारी आवश्यकताओं को परमेश्वर पूरा करेंगे करके आप इंतजार करें, आशा से भरे ஆனா रहें। அந்த நேரத்துல நம்ம இருதயம் என்ன சொல்லும்? लेकिन उस वक्त हमारा हृदय क्या कहेगी? இங்க போய் வாங்கலாமா, அங்க போய் சந்திக்கலாமா, அவங்கள பார்க்கலாமா என்று சொல்லி பல காரியங்கள் யோசனைகள் வருங்க. यहाँ जाएं, उनसे पूछें, इनसे पूछें करके ऐसे कई योजना हमारे दिमाग में आ जाती है। ஆனாலும் கர்த்தரை நம்பி வாழுவோமா? लेकिन हम परमेश्वर पर ही विश्वास அவருடைய रखें। வார்த்தையை விசுவாசித்து வாழும்போது அங்க செழிப்பு உண்டாகும். जब हम परमेश्वर के वचन पर विश्वास करेंगे तो वहां पर सफल हो जाएंगे, ஏனென்றால் என் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. क्योंकि मेरा समय यहोवा के हाथों में है। எந்த டைம் முடியாத டைமோ அந்த டைம்ல கர்த்தர் எனக்கு என்று ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவரா இருக்கிறார். जो समय का हम सोचते हैं इस समय में नहीं होगा, लेकिन उसमें परमेश्वर करने के लिए सामर्थ्य है। சீசர்கள் இயேசுட்ட வந்து சொல்றாங்க, இது சாயங்காலம் ஆயிற்று, இனிமே இங்க சாப்பாடு செய்ய முடியாது, எல்லாரையும் சீக்கிரமே அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி எல்லா சீசர்களும் வந்து இயேசுட்ட சொல்றாங்க. जब सारे चेलों ने यीशु मसीह के पास आकर कहने लगे अब शाम हो गया, अभी यहाँ लोगों को यहाँ से विदा कर दे करके, அவங்க சொல்றாங்க இது முடியாத டைம், இது இந்த டைம் செட்டே ஆகாது என்று சீசர்கள் சொல்றாங்க. चेलों ने कहा ये समय तो बस शाम हो गया, अब कुछ नहीं कर पाएंगे करके, இயேசு அந்த அவங்க கேட்கவே இல்லை, அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவே இல்லை. लेकिन यीशु मसीह उनके शब्दों को सुना ही नहीं, இயேசு ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை சொல்றாரு. लेकिन उसके विरोध कुछ बातों को यीशु मसीह ने बोलने लगे। அது சாயந்தரமோ காலையிலயோ மாலையோ இவங்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கன்ட்டாரு. यदि शाम हो, भोर हो, दोपहर हो, आप ही इन्हें खाना खिलाओ। கர்த்தர் அற்புதத்தை செய்தாரா இல்லையா? प्रभु ने अद्भुत को किया कि नहीं? பயங்கரமான அற்புதத்தை செய்தார். भयंकर अद्भुत को किया। 5 அப்பம் 2 மீன் தான். 5 रोटी 2 मछली ही है। எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கும் அளவுக்கு அந்த சாயங்கால நேரத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்தார். सारे लोग खाकर और बचने के लिए तक परमेश्वर ने बड़े अद्भुत को शाम के समय पर किया है।
சீசர்கள் நினைச்சிருக்கலாம் இது காலையில சொன்னா செஞ்சிடலாம் செய்ய முடியும் என்று நினைச்சிருப்பாங்க. यदि चेले सोचे होंगे, यदि भोर को बताते होंगे तो हम कुछ कर सकते थे. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் காலையில சொன்னா இவங்க செஞ்சிருவாங்க, ஆனா நான் நைட் சொல்றேன் எப்படி செய்ய முடியுமா? விசுவாசத்தை அவர் செக் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். यानी परमेश्वर उनकी विश्वास को परखना चाहते थे, इसीलिए भोर को नहीं लेकिन वरन शाम को ही बताया कि ஏனென்றால் நான் பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் பகலையும் அவர் உண்டாக்கினார், இரவையும் அவர் உண்டாக்கினார், அவர் ரெண்டுத்திற்கும் அவர் காரணராய் இருக்கிறார். जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर, उन्होंने ही भोर को भी उन्होंने सृजे हैं और शाम को भी परमेश्वर ने ही सृजे हैं. ஈவினிங் ஆயிடுச்சு, இது சூரியன் போறது மாதிரி இருக்குது, இருட்டாயிரும், இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்க வரலாம். अब शाम हो गया, सूरज जाने वाला है, अभी अंधकार हो जाएगा, ऐसी सोच हमारे भी आ सकता है. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சூரியன் அல்ல, அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். इसकी हम आराधना करते हैं वो सूरज नहीं लेकिन धार्मिकता का सूरज है. அவர் காலங்களுக்கு மேற்பட்டவராய் वो இருக்கிறார். समयों से ही अपार है. அவர் சூரியனை நிற்க செய்த தேவனாய் वो இருக்கிறார். सूरज को वहां खड़ा किया है. அவர் நேரத்திற்கு மேற்பட்டவராய் वो இருக்கிறார். समय से ही अपार है. ஆமா, இந்த நேரத்துல போய் பேதுரு பார்த்து சொல்றாரு, இப்போ போய் ஆழத்துல வளைய போறேன்னுங்கறாரு. क्योंकि उन्होंने पतरस से यूं कहा, अब जाकर अपने जाल को बिछाओ करके कहा. காலையில எந்த நல்ல மீன் பிடிக்கிறவங்க யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்களே. जो अच्छे मछुए हैं वो दिन में मछली नहीं पकड़ते. ஆனா பேதுரு அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த டைம்ல மீன் பிடிக்க முடியாது, மீன்கள் கிடைக்காது, இது டைமே கிடையாது என்று சொல்லல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை ஆழத்துல போடும்போது 2 படகுக்கு தக்க மீன்களை அவங்க பிடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். लेकिन पतरस ने यूं नहीं कहा अब तो कोई नहीं मछली पकड़ने नहीं जाएंगे करके मना नहीं किया, वरन उन्होंने आपकी वचन पर मैं जाता हूं करके विश्वास से गया. परमेश्वर ने उनको 2 नाव भर भर के मछलियां दी. हालेलुया, हालेलुया. இரவு நேரத்துல கூட இவ்வளவு மீன்கள் பிடித்திருக்க முடியாதுங்க. रात के वक्त में भी इतना ज्यादा नहीं पकड़ पा सकते. வாழ்க்கையிலேயே இந்த மீன்களை பார்த்திருக்க முடியாது. यानी उन्होंने अपनी जिंदगी भर इतनी ज्यादा मछली नहीं देखा होगा. இது இரவுல பிடிச்சா கூட ஓகேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இது பகல்ல பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதமாய். यदि रात में पकड़ता हो तो ठीक है, मान सकते हैं, लेकिन ये दिन में पकड़ा है तो ये क्या करेंगे? वो सारे बहुत ही भयंकर एक अद्भुत हुआ है. हालेलुया, 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 हालेलुया. அவர் காலங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். यानी वो समयों से ही अपार है. காலத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. हम समय को परमेश्वर के हाथों में सौंपते हैं. அந்த இயேசு தான் சொன்னாரு, 1 மணி நேரமாது 1 மணி நேரமாது விழித்து ஜெபிக்க கூடாதா? ये यीशु मसीह ने कहे कम से कम 1 घंटा भी आप मेरे साथ जागते हुए प्रार्थना नहीं कर पाएंगे. ஆமா, அப்ப 1 மணி நேரமாது அவருக்கு கொடுக்கும்போது மீதி நேரத்தை அவர் அழகாய் பார்த்துக் கொள்வார். कम से कम 1 घंटे हम प्रभु के लिए देंगे तो बाकी समय को वो संभालेंगे. ஆமா, ஆகவே வேதத்திற்கும் ஆண்டவருக்கும் டைம் ரொம்ப அதிகமாய் அங்க லிங்க்ல இருக்குது நான் பார்க்க முடியுது. यानी समय और परमेश्वर के लिए समय तो बहुत ही बेहतरीन तरीका से लिखा हुआ. ஜெப வேளையாக 9 மணி நேரத்துல ஜெபிக்கும்படியாய் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார். पतरस और यूहन्ना ने प्रार्थना के समय में 9 घंटे उन्होंने प्रार्थना करने के लिए गए. அப்ப அவங்க ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கிறாங்க. यानी उन्हें प्रार्थना के लिए एक समय था. இன்னைக்கு நம்மளுக்கு டைம் செட் பண்ண முடியுதா? आज अब समय है, ஊழியம் செய்வதற்கு ஒரு டைம் செட் பண்ணணும். सेवकाई के लिए समय है, வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் செட் பண்ணணும். बाइबल पढ़ने के लिए एक समय हमें नियुक्त करना है. சபை போறதுக்கு சரியான ஒரு டைம் செட் பண்ணுங்க. कलीसिया के लिए एक समय को नियुक्त करना है. ஆமென், ஆமென். ஹalleluya. हालेलुया. அவர் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர், என்னுடைய நேரங்களுக்கு மேற்பட்டவர், என்னுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. समयों से ही अपार है, सारा समय उनके हाथों में ही है. ஆமென், ஆமென். ஹalleluya. हालेलुया. சோ நல்ல நேரம் கெட்ட நேரம்னா இனிமே கிடையாது. सो भला बुरा समय कुछ नहीं है, எல்லா நேரம் நல்ல நேரம் தான். सारे समय अच्छा ही है. எல்லா நேரம் கர்த்தர் உண்டு பண்ணின நேரம் सारे நாட்கள். समय परमेश्वर की ओर से सृजा गया. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. आइए प्रार्थना करें. हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम धन्यवाद करते हैं. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதாக. मेरा समय तेरे हाथों में है. ஆமென். आमीन. என் காலங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ராஜா. मेरी समयों को आप ही कंट्रोल करें. இந்த உலகத்தின் டைம் மேல நான் நம்பிக்கை இல்லாதபடி इस संसार के समय पर मैं विश्वास ना करूं. காலங்களை உருவாக்கினவர் உம்முடைய நேரத்துல நாங்க நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. समयों को जिसने सृजा है आपके ऊपर हम विश्वास करें. நிச்சயமா எனக்கென்று நீங்க ஒரு ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறீங்க. जरूर आप मेरे लिए एक ठीक समय को रखे हैं. எங்களை உயர்த்துகிற நேரம் வைத்திருக்கிறீங்க. हमारे लिए ऊंचा करने का एक समय को रखे हैं. எங்களுக்கென்று ஒரு அணுகிற நேரத்தை வைத்திருக்கிறீங்க. हमारे लिए एक प्रसन्नता के समय को रखे हैं. எங்களுக்கென்று ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறீங்க. हमारे लिए एक नियुक्त समय को रखे हैं. எங்களுக்கென்று ஒரு தேவைகளை சந்திக்கிற காலத்தை வைத்திருக்கிறீங்க. हमारे लिए अपनी आवश्यकताओं को पूरा करने का समय को रखे हैं. காலம் நிறைவேறும் போது எங்களுக்கென்று நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சிருவீங்க. हम जब वो समय पूरा होगा तो आप हमारे लिए जो करना है वो करेंगे.
எங்க காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கு. हमारा सारा समय आपके हाथों में है। எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை ஆஸ்வதிக்கிறவர், हमें आशीषित करने वाला, हमें अगुवाई करने वाला, धार्मिकता का सूरज உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में समर्पित करते हैं। எங்களுக்கு இனிமே கெட்ட நேரம் நல்ல நேரம் என்றெல்லாம் கிடையாது. अब हमारे लिए भला बुरा समय कुछ नहीं है। எல்லா நேரமும் ஆசீர்வாதமான நேரம். सारा समय आशीष का समय எல்லா है। நேரத்திலும் எப்படி வேணாலும் நீ காரியங்களை எனக்கேட்டு நீ செய்கிற தேவன். सारे समय में कैसे भी आप कार्य को हमारे लिए करने वाले हैं। ஆசீர்வதிப்பார். आशीषित மீ पर இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित परमेश्वर। आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. यहोवा परमेश्वर आपको आशीषित करे। காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. आपका समय यहोवा के हाथों में है। Thank you, praise the Lord. God bless सबको you. जय मसीह की।